இங்க ஜாதி கலவரம், குடி தண்ணி இல்ல மலத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல. இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? சமத்துவம் பேசுறீங்களா? ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு திணறோம். ஏன்னா இங்க போட்டு அடிச்சு அடியில ஆனாலும் பேசுறோம். நான் ஹிந்தி பேசிதான் ஆகணும்னு சொல்லல. இன்னைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்கு. எனக்கு இன்னைக்கும் என்னோட புறநானூறோ திருக்குறளோ நான் இன்னைக்கும் படிக்கிறேன். அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துடுச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். நம்ம பண்ணக்கூடாது. இது ஜாதி, இது சமத்துவம், இது ஹிந்தி, இது இன்னொன்னு, இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொழப்ப ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு. ஆனா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க என்கிட்ட. என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க, கொஞ்சம் கொடுங்க. ஏங்க ஐயோ நீங்களா, நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல, ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயா என்கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டிருக்கேன். முகம் மீத கேட்டிருக்கேன். இல்லைங்க எங்க தொகுதி மக்கள் கேக்குறாங்க. அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி குவாய்ட்டா நீ வாங்கிட்டு போயிடுவ. ஆனா வெளியில பிரச்சாரம் பண்றோம் கேவி கேந்திரிய வித்யாலயா ஹிந்தி திணிப்பு. என்ன ஹிப்போக்ரசி இது? என்ன ஹிப்போக்ரசி? இது முதல் முறையை நான் சொல்லல. நிறைய பேர் சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில். பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்ல பெருசா இருக்கிறவங்க அவங்க வீட்டு உறுப்பினர்கள் நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்கறாங்க. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு, ரயில்வேல போர்டை போட்டு தார போட்டு அடி ஹிந்தியில இருக்கிறது மாத்திரம். இந்த ஹிப்போக்ரசி தாங்க தமிழ்நாட்டில் முன்னு நிக்குது. சொல்லுங்க என்னங்க மணிப்பூர்? நான் கேக்குறேன், நார்த் ஈஸ்ட்ல இப்ப இல்ல 2018 அப்புறம் 14 அப்புறம் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை முறை கலவரம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நாங்க சொல்றேன், மிசோராம்ல நடந்த ஒரு மேஜர் கலவரத்துல ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களையே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி. நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேளுங்க, இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்குங்க. இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள்